நீ இங்க என்ன பண்ற? ஏன் இங்க இருக்க கூடாதா? சரி, நீ எங்க வேணா இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா நீ லேடி ஹிட்லர் எங்கேயாவது பாத்தியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அபி? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அத்தனை பேர் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு அதுக்காக தான் நீ இப்ப என்கிட்ட சாரி கேட்க வந்திருக்கேன்னு பார்த்தா என்கிட்டயே வந்து பிரக்யா எங்கன்னு கேக்குற. பண்ற தப்பல நீ பண்ணிட்டு நான் உன்கிட்ட சாரி கேட்கணுமா? உன் வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம டான்ஸ் ஆடிட்டு இருந்த. இவ்வளவு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதே குழந்தைக்காக தான். பணத்துக்காக குழந்தைய பத்தி கவலைப்படாம இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணா செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இது பார்த்தாலும் என்னை சுத்தி இருக்கிறவங்களா மாறிட்டே இருக்காங்க. நீயும் மாறிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வை. உன்னை என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இரு. அக்கா, இந்த ராவணரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சீதா பட்ட கஷ்டம் தான் ஞாபகம் வருது. அம்ப விட்டு இவரை எரிக்கிறது பார்த்தாதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். பிரக்யா எங்க போனா? ஆளையே காணுமே. அக்கா, நான் ராவணரை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன அங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க? அப்படி யாருக்கா தேடுறீங்க? ஆமா, நான் இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நல்லா நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணிருக்கா. எத்தனை பேர் வந்திருக்காங்க. எல்லார் முகத்திலையும் சந்தோஷம் தாண்டவம் ஆடுது, கொண்டாடுறாங்க. இருக்காதாக்கா, இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணதே நம்ம அபிதானே. அப்படி யாரத்தான் அங்க இங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? அது இந்து, நான் பிரபாவை தேடிட்டு இருக்கேன். அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதோ இருக்கான், நான் போறேன். பிரபா, பிரக்யா எங்க? ஆளையே காணோம். யாரு? பிரக்யாவா? பாட்டி, அவங்க பேரை கூட என் முன்னாடி சொல்லாதீங்கன்னு அவங்க கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என் மூளையை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. அவங்க பேரை கேட்டாலும் எரிச்சலா இருக்கு. அதுதான் விஷயமா? ஏதோ தப்பா இருக்கேன்னு நினைச்சேன். உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக நீங்க பிரக்யாவை தேடுறீங்க? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இவ்வளவு பெரிய ராவண உருவ பொம்மை வச்சிருக்கா. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணான்னு தெரியல. இது என்ன அவ அப்பா விட்டு சொத்தா? அபி பேரை வச்சு சம்பாதிக்கிற பணத்தை அவ இஷ்டத்துக்கு செலவு பண்றா. யார கட்டி இப்படி பண்றா? நீங்க கேட்க போறீங்களா? நான் கேட்காம வேற யார் கேட்பா? எனக்கு என்ன அவளை பார்த்து பயமா? நமக்கு செலவு பண்றதுக்கு மட்டும் ஒவ்வொரு பைசாவுக்கும் அவ கணக்கு பாக்குறா. ஆனா இங்க விளம்பரத்துக்காக இவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருக்கா. இத கேட்காம விட மாட்டேன். அக்கா, இந்த கோவம் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே பாத்துக்குங்க. நான் இப்பவே போய் பிரக்யாவை கூட்டிட்டு வரேன். கோவத்துல நீங்க அவளை எப்படி திட்டுறீங்கன்னு நான் பாக்கணும்க்கா. ஓகே, இங்கே இருங்க, நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போ. ஐயோ பாட்டி, என்ன காரியம் பண்றீங்க? பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு கவனிக்க மாட்டீங்களா? அவங்க காதுல மட்டும் இது விழுந்திருந்ததுன்னா. அவதான் போயிட்டாளே, விடு. பிரக்யாவை பாத்தியா? எங்க போனானே தெரியலையே. பாட்டி, அவங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, வந்துருவாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. போய் தேடி பாருப்பா. அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சரி சரி பாட்டி, அவங்க எங்க இருக்காங்க நானே போய் பார்த்துட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் டென்ஷன் ஆகாம இருங்க. நான் இப்ப வந்துடுறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா,
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.